இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 31. அன்பில் பெருகிட கடவோம். ஆண்டவராகிய இயேசு 10 கற்பனைகளை 2 கற்பனைகளாக தொகையிட்டு கூறினார். முதலாம் கற்பனை யாதெனில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதான். இரண்டாம் கற்பனை யாதெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆகும். மத்தேயு 23:37. இந்த இரண்டாவது கற்பனையைத்தான் இயேசு புதிதான கட்டளை என குறிப்பிட்டு, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என சீசர்களிடம் கட்டளையிட்டார். யோவான் 13:34. ஓர் உண்மையான இயேசுவின் சீசன் தேவனையே மையமாக கொண்டு வாழ்ந்திட வாஞ்சிப்பான். தன் வாழ்வில் தேவன் கொண்டிருக்கும் சித்தத்திற்கு புறம்பாக தனக்கென எவ்வித லட்சியமோ அல்லது விருப்பமோ ஒருபோதும் கொண்டிட மாட்டான். இவ்விதம் தேவனை மையமாக கொண்டு ஜீவிக்கும் இந்த சீசன் இயேசு தன்னை நேசித்தது போலவே தன் சகோதரர்களையும் பங்கமின்றி நேசிப்பான். நம் சகோதரர்களிடம் நாம் கரிசனை கொள்வதே அவர்களை அன்பு கூறுவதாகும். இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாம் கரிசனை கொண்டிட முடியாது. அந்த அளவிற்கான திராணி தேவனுக்கு மாத்திரமே உண்டு. ஆனால் நம்முடைய திராணிக்கு ஏற்ப நம்முடைய சக விசுவாசிகளிடம் நாம் நிச்சயமாய் கரிசனை காட்டிட வேண்டும். இவ்விதமாய் கரிசனை காட்டும் நம் திராணியின் அளவு தொடர்ந்து பெருகிக் கொண்டேயும் வர வேண்டும். முதல் படியாக இயேசு நம்மை நேசிப்பது போலவே நம் வீட்டில் குடும்ப அங்கத்தினர்களை அன்பு கூற வேண்டும். பின்பு இதோடு நாம் நின்று விடாமல் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளை நேசிக்கும்படி வளர்ச்சியடைய வேண்டும். இலக்கை நோக்கி முன் தொடர்வதுதான் பூரணம் ஆகும். பவுல் இவ்வித தீர்மானத்தோடு தான் முன்னேறி சென்று, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என கூறினார். பிலிப்பியர் 3:13-14. ஒன்று, தேவனையே மையமாக கொண்ட ஜீவியத்தில் நாம் பிழையற்றவர்களாய் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரையே நேசித்து, பின்பு 2, இயேசு நம்மை நேசிப்பது போலவே நம் சக விசுவாசிகளையும் பிறரையும் நேசிப்பதுமாகிய இந்த 2 அன்பின் பிரமாணங்களே தேவன் நமக்கு முன் வைத்திருக்கும் பரம அழைப்பாகும். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, உம்மை நேசிக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்தார் துவங்கி சபையின் சக சகோதர சகோதரிகள் வரை நேசிக்கும் அன்பில் வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.